அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டெக்னிக்கல் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர்ல எப்படி இன்ஜின் லைட் இன்ஸ்டால் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். நேற்று நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, FZ பைக்ல எப்படி இன்ஜின் லைட் இன்ஸ்டால் பண்றதுன்னு. நம்ம கிட்ட FZ பைக் இல்ல நண்பா, பல்சர் பைக் இருக்கு. அதுல உங்களுக்கு நான் இன்ஜின் லைட் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். நான் இன்ஸ்டால் பண்ண போற கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. உங்களுக்கு நீங்க என்ன கலர் வேணுமோ டிஃப்ரெண்ட் கலர்ல உங்களுக்கு தேவையானதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்க பைக்ல. இதுக்கு நீங்க மெக்கானிக் கிட்ட தான் போகணும், சர்வீஸ் சென்டர் தான் போகணும் அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்க லேபர் சார்ஜும் கொடுக்க வேணாம். இதுக்கு சிம்பிள் ஒரு டெக்னிக்கல் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயர் லைனை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் ஒயர் லைனை பத்தி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம வீடியோவை நீங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படி நான் இன்ஜின் லைட் இன்ஸ்டால் பண்றதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டூல் கிட் வேணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரா ஸ்க்ரூ டிரைவர் ப்ளஸ் 10க்கு 12 ஸ்பேனரு. தென் நம்ம சாவி எடுத்து பேட்டரி கவரை ஓப்பன் பண்ணிடுவோம். பேட்டரி கவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு லூப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட் கவர் ஓப்பன் ஆயிரும். இந்த பேட்டரியில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸ். இது பேட்டரியோட லைனு. இப்போ நம்ம சீட் கவர் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். இந்த சீட் கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. சீட் கவருக்குள்ளே தான் எல்லா ஒயர் லைனும் போகுது. ஸோ அதெல்லாம் சீட் கவர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற லைட் எடுத்துப்போம். நான் இன்ஸ்டால் பண்ண போகிற லைட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. இதில் ஒயர் லைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயர் வித் ரெட் லைன் ப்ளஸ்ஸு, வெறும் ஒயிட் ஒயர் வருது பார்த்தீங்கன்னா மைனஸு. இதுதான் இந்த லைட்டோட ஒயர் லைனு. இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற ஒயர் லைன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒயர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி தான். ஸோ அதனால் அந்த பின்னாடி எவ்வளோ ஒயர் லைன் வேணுமோ அவ்வளோவுக்கு நம்ம ஒயர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக டேப் போட்டு சுற்றிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒயர் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஷார்ட் ஆனால் உங்களுக்கு சர்க்யூட் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் டேப் போட்டு சுற்றிங்கன்னா மேக்ஸிமம் அதெல்லாம் எதுவுமே ஆகாது. தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒயரை இந்த இன்ஜின் கீழே ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த பைக்கு பின்னாடி இருக்க இந்த கவரையும் கழட்டிடுறேன். இது என்ன கவர்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு கவரு. ஸோ இந்த கவரையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு தான் ஸ்ட்ரா ஸ்க்ரூ டிரைவர் தேவை. இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த கவர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க அந்த இடத்துல தான் அந்த இடத்துல நான் லைட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். தென் இப்போ நம்ம மெயின் ஒயர் லைனுக்கு போயிடலாம். இதில் நான் எந்த ஒயர் லைன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் லைன் எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஒயர் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டு தான். ஸோ இந்த லைட்டு எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் பிளேட் கீழே அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் லைட்டு. ஸோ அந்த லைட்டு தான். அதனால தான் நான் இந்த ஒயர் லைனை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மெயின் ஒயர் லைனை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஒயர் லைனில் ரெட் கலர் லைன் வரது ப்ளஸ்ஸு, பிளாக் வித் எல்லோ லைன் வருது பார்த்தீங்களா, அது மைனஸு. இப்போ நான் இந்த ஒயர் லைனில் எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் இருக்கிறது ப்ளஸ்ஸு, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது மைனஸு. அதேமாதிரி மெயின் ஒயர் லைனில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ளஸ்ஸு, பிளாக் வித் எல்லோ லைன் மைனஸு. இப்போ இது அந்த மெயின் ஒயர் லைன்லேருந்து உள்ளே இன்சேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் உள்ளே இன்சேர்ட் பண்ணிடுங்க. நான் இன்சேர்ட் பண்ணிட்டு ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒயர் லூஸ் கனெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெட் கலர் லைன், மெயின் ஒயர் லைனில் ரெட் கலர் லைனில் செம்பு கம்பி தெரியிற மாதிரி கொஞ்சம் நீக்கிக்கிட்டேன். அதேமாதிரி பிளாக் வித் எல்லோ லைனில் செம்பு கம்பி தெரிகிற மாதிரி கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை டேப் போட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக சுற்றினதுக்கப்புறம் ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்ஷன் எதுவும் ஆகலை. மேக்ஸிமம் நீங்களும் இதே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தென் இப்போ நம்ம ஒயர் கிட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். மெயினாக நம்ம எடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான். அந்த ரெட் கலர் லைனையும் நான் இன்சேர்ட் பண்ணிட்டேன். இன்சேர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் டேப் போட்டு பர்ஃபெக்டாக சுற்றினதுக்கப்புறம் அந்த ஒயர் கிட் மூலமாக நான் அந்த ஒயர் லைனை க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் சாவி போட்டு ஆன் பண்ணிக்கோங்க. சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் இக்னிஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சின்ன லைட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே கீழே ப்ளூ கலர் லைட், இன்ஜின் லைட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்கள், எரியுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனலாக பைக் எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் கவரை ஃபிட் பண்ணுறேன். நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ண மாதிரியே கரெக்டாக அது உட்கார மாதிரி அசம்பிள் பண்ணணும். ஸோ இப்போ நான் பைக் கவரை இன்சேர்ட் பண்ணிட்டேன். தென் பேட்டரி கவரை மாற்றம் பாருங்கள். அது பேட்டரி கவர் பார்த்தீங்கன்னா அது கீ மாதிரி இருக்கும். அந்த கீயை கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணி உட்கார வைக்கணும். இல்லைனா அந்த மேலே இருக்க அந்த லாக் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பேட்டரி கவரை மாட்டுங்க. தென் நம்ம சைடில் ரிமூவ் பண்ண ஏர் ஃபில்ட்ரு கவரையும் மாட்டிடுங்க. ஸோ அந்த கவர் மாட்டுறது ஈஸி தான். அதில் ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கில் அதை இன்சேர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ தான், ஸ்ட்ரா ஸ்க்ரூ மூலயமா டைட் பண்ணிங்கன்னா நம்ம பேட்டரி கவரும் செட் ஆயிரும். ஸோ இதை பர்ஃபெக்டாக மாட்டிடுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் மாட்டிட்டேன்.
ஃபைனலாக வந்து நம்ம பைக்கை வந்து இப்போ அசம்பிள் பண்ணிடுவோம். சீட் கவரை ஃபிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த சைடில் இருக்க பேட்டரி கவரையும் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த சைடில் இருக்க ஏர் ஃபில்டர் கவரையும் ஃபிட் பண்ணியாச்சு. தென் ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம். கீயை போட்டு பைக் ஆன் பண்ணிவிட்டு இக்னிஷனை வந்து ஆன் பண்ணிடுவோம். இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோலு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு ஃபுல்லு. இப்போ ஷார்ட் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ப்ளூ கலர் லைட் எரியுது. அதேமாதிரி ஃபுல் ஆன் பண்ணோடனே ஹெட்லைட்டும் எரியும், ப்ளஸ் நம்ம கீழே இன்ஸ்டால் பண்ண ப்ளூ கலர் லைட்டும் எரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆச்சா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு நண்பர் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஐடியா அண்ட் பல டெக்னிக்கல் டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.